அன்புள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கம். முதலில் தொண்டர்கள் திருடி வணங்குகிறேன். என்னடா தொண்டர்கள் திருடி வணங்கு? நம்ம சங்கத்துக்கு வெளிநாட்டு நண்பர்கள், உள்நாட்டு நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் திருவியை வணங்குகிறேன், அவர் நீடு வாழ்த்துகிறேன். ஆனால் துறை ஒரு புனிதமான துறை. அது எப்படி புனிதமான துறைன்னா, முருகன் தான் தலைவன். அவன் ஆட்சி இல்லை என்றால் உலகத்தில் ஞானமே இல்லை. அவனுக்கு ஒரு முறை முருகா அடியேனை காப்பாற்ற வேண்டும் சொன்னால் அருள் செய்வான். அப்படிப்பட்ட தலைவன் நமது தமிழகத்தை தோன்றியிருக்கிறான். அவன் இல்லை என்றால் ஞானமே இல்லை. அவன்தான் தூய்மையானவன், எல்லாம் வென்றவன், எல்லாம் வென்றவன், எல்லாம் வல்லவன், எல்லாம் வென்றவன். அது என்ன எல்லாம் வல்லவன் தான்? வெல்ல முடியாத காபத்தை வென்றவன். யாரது ஆசான் முருகபெருமான் வெல்ல முடியாத காபத்தை வென்றவன். அவன் திருடி பற்றி பூசிக்கிறதுக்கு அது வாய்ப்பு தருகிறான். எதையும் செய்வான்.